அண்மை செய்தி. இரு மதத்தினரிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அண்ணாமலை தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்து வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பும் தெரிவித்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கினீர்களா? வணக்கம் சுரேஷ், செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் தீபாவளி பண்டிகை என்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். இது இரு மதத்தினரிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக கூறி சேலத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சென்னை சேலம் நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் ஆஜராவிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி அண்ணாமலை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தனது பேச்சு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அண்ணாமலைக்கு எதிரான அந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அண்ணாமலைக்கு எதிராக வழக்கை கீழமை நீதிமன்றம் சட்டத்திற்கு உட்பட்டு விசாரிக்கலாம் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.